ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் காயத்ரி. வெல்கம் டு அவர் சேனல். திருமண உறவாக இருந்தாலும் சரி அல்லது காதல் உறவாக இருந்தாலும் சரி, ஒரு ஆரோக்கியமான துணை வேணும்னா இந்த டாக்ஸிக் பண்புகளை கண்டறிவது அவசியம். உங்கள் ரிலேஷன்ஷிப்பையே அழிக்கக்கூடிய சில டாக்ஸிக் பண்புகளை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் வெரி ஃபஸ்ட்டு நல்லா மேனிப்புலேட் பண்ணுறது. ஒரு துணை இன்னொரு துணையை மேனிப்புலேட் பண்ணுறத அவங்க லேட்டாக தான் புரிஞ்சுப்பாங்க. அப்போ கண்டிப்பாக விரிசல் விழுந்துடும். பொண்ணுங்க தான் மேனிப்புலேட் பண்ணுறதுல எக்ஸ்பர்ட்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட பொண்ணு ஃபேமிலிக்குள்ளேயே மேனிப்புலேட் பண்ணும்போது அது பெரிய டாக்ஸிக்காக மாறிடும். சம்மந்தப்பட்ட துணை இந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல இருந்து எப்படியாவது உடனடியாக வெளியே வரணும்னு தான் பார்ப்பான். ரிலேஷன்ஷிப்பில் ஒரு துணை மற்றவருடைய குறைபாடுகளையும் தவறுகளையும் தொடர்ந்து சுட்டி காட்டினா அது வெறுப்புக்கு வழிவகுக்கும். ஆக்கப்பூர்வமான விமர்சனங்கள் மட்டும்தான் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பரஸ்பர மரியாதையை தரும். உங்களை உங்கள் துணை அதிகமாக கட்டுப்படுத்த முயன்றாங்கன்னா அது கண்டிப்பாக டாக்ஸிக் குணம்தான். இது என்ன பண்ணுன்னா மற்ற நபருடைய சுதந்திரத்தையும் சுய மரியாதையையும் தடுக்கும். அதுவே ஆரோக்கியமான உறவு பார்த்தீங்கன்னா நம்பிக்கை மற்றும் பரஸ்பர மரியாதையின் அடிப்படையில் தான் கட்டமைக்கப்படுது, கட்டுப்பாடுகளால் அல்ல. இந்த ஹெல்த்தியான உறவுன்னு சொல்றமே அதுக்கு அடித்தளமே தடையில்லாத தகவல் தொடர்பு தான். சம்பந்தப்பட்ட பையனோ பொண்ணோ வெளிப்படையாகவோ நேர்மையாகவோ தொடர்புகளை தவறுனாங்கன்னா தவறான புரிதல்களும் மோதல்களும் தான் ஏற்படும். ரிலேஷன்ஷிப்ல கடினமான உரையாடல்களை தவிர்ப்பது நல்லது. மேலும் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தவும் தெரிஞ்சுக்கணும். சின்ன சின்ன பொறாம இருக்கலாம், அது நல்லதுதான். ஆனா அதிகப்படியான பொறாமையும் பொசசிவ்னஸும் இருந்துச்சுன்னா அது கண்டிப்பா டாக்ஸிக்கா மாறிடும். மரியாதையற்ற நடத்தை, அதாவது மரியாதை இல்லாம பேசுறது அல்லது கெட்ட வார்த்தையால திட்டுறது, இது ரெண்டுமே டாக்ஸிக்குடைய இறுதி அத்தியாயம்னு சொல்லலாம். மேலும் மற்ற நபருடைய உணர்வுகளை நிராகரிக்கிறது, இது எல்லாமே ஆழமான உணர்ச்சி காயங்களை ஏற்படுத்தும். ஒருவருக்கொருவர் நேரம் ஒதுக்குவதும் தொடர்ந்து பாராட்டும் பாசமும் காட்டுறதும் ரிலேஷன்ஷிப்ல ரொம்ப ரொம்ப எசென்ஷியல். ஸோ இந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்குள்ள போகாம இருக்கணும்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்களோட தேவைகளை புறக்கணிக்காம இருக்கணும். அடுத்து கோபங்கிறது ஒரு இயற்கையான உணர்ச்சி. அதை எப்படி வெளிப்படுத்துறோங்கிறத பொறுத்து தான் ரிலேஷன்ஷிப்ல ஒரு குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தும். தீராத கோபம் அல்லது அடிக்கடி கோவப்படுறது ஒரு விரோதமான சூழலை ஏற்படுத்தும். இந்த கோபம் ஒன்னே இவர் ரொம்ப டாக்ஸிக் ஆனவர் அல்லது டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறாருன்னு புரிய வச்சிரும். அடுத்து மோஸ்ட் ஆஃப் த தம்பதிங்க நேர்மை இல்லாம இருக்காங்க. கையும் களவுமா மாட்டும் போது நீ மட்டும் என்ன யோகியமானு சண்டையை வளர்க்குறாங்க. சின்ன சின்ன விஷயங்களுக்கு பொய் சொன்னாலும் சரி அல்லது முக்கியமான பிரச்சனைகளை மறைச்சாலும் சரி, அதுவும் டாக்ஸிக்கான நேர்மையின்மை தான். கடைசியா பார்க்க போறது இந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல பொறுப்பு கூறல் இல்லாமை. அப்படின்னா வேற ஒன்றும் இல்லைங்க, தம்பதிகள் ரெண்டு பேரும் அவங்க செய்யற செயல்களுக்கும் தவறுகளுக்கும் பொறுப்பேற்றுக்காம இருப்பாங்க. ஒரு துணை மற்றவரை